அவளை சும்மாவே விடக்கூடாது. பதிலுக்கு அவளை நாம மிரட்டணும். மகள், வா மதி. நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நானும் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்வேதா கால் பண்ணி உன்னை வெறுப்பேத்தினாலே எனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு. அவளை விடக்கூடாது. அவ ஆதி கேபின்ல அவ போட்டோவை வச்சு மிரட்டினால அதே மாதிரி அவளை நாம மிரட்டுவோம். நாம மிரட்டுறதா? எப்படி மதி? இந்த வீடியோ பாரு. நல்லா இருக்கு மதி. செம்மையா எடுத்திருக்க. நமக்கு இத பாக்கும்போது நல்லாதான் இருக்கும். ஆனா இத ஸ்வேதா பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? செம்ம ஐடியா மதி. அவ இந்த வீடியோவை பார்த்தா அப்படியே வயிறு எரிஞ்சு போயிடுவா. நல்லா எரியட்டும். வயிறோட சேர்ந்து அவ வாயும் எரியட்டும். அன்னைக்கு போன் பண்ணி என்ன பேச்சு பேசினா அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். அவ நம்மள வெறுப்பேத்துற மாதிரி இப்ப நாம அவளை வெறுப்பேத்துவோம். அப்பதான் நாம யாருன்னு அவளுக்கு புரியும். சரி மதி, இந்த வீடியோவை நீ எனக்கு அனுப்பு. நான் அவளுக்கு அனுப்புறேன். குடு. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது? தினமும் இப்படிதான் ஆதியோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா? ஆதி கண்டிப்பா அவ கையால சாப்பிட்டுருக்க மாட்டான். அவதான் ஏதோ பிளான் பண்ணி சாப்பாடு விட்டு வீடியோ எடுத்திருக்கா. ஹேய் மகிழ்னி! ஏய் ஸ்வேதா, எதுக்கு கத்துற? இது நான் பேச வேண்டிய நேரம். அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளு, சரியா? என்ன, நான் அனுப்பின வீடியோ பாத்தியா? பிடிச்சிருந்ததா? ஹேய் உன்ன! ஏ சத்தம் போடாத. ஆதியோட கேபின்ல உன் போட்டோவை ஒட்டி வச்சு என்ன வெறுப்பேத்துனல? இப்போ உனக்கு எப்படி இருக்கு? உன்னால உன் போட்டோவை காட்டிதான் வெறுப்பேத்த முடியும். ஆனா நான் ஆதியோட சேர்ந்து எடுத்த வீடியோவையே காட்டிட்டேன். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஆதாரம் வேணுமா? இப்ப புரியுதா ஆதி யார லவ் பண்றான்னு? என்னமோ வீட்ல இருந்துட்டே இந்த ஹாஸ்பிடலே கண்ட்ரோல் பண்றேன்னு சொன்னியே, இப்ப தெரியுதா எதுவுமே உன் கண்ட்ரோல்ல இல்ல. என்னமோ நீ பெரிய பணக்காரி, ஆதியோட மாமா பொண்ணுன்னு என்னென்னமோ சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? உண்மையான காதலுக்கு முன்னால எவ்வளவு குறுக்க வர முடியாது. ஹே ஸ்வேதா, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இனியாச்சு சின்ன புள்ள மாதிரி யோசிக்காம கொஞ்சம் மெச்சூர்டா யோசி. ஆதி மகிழ்னிய தான் லவ் பண்றா. அதுக்கு இந்த வீடியோவை விட சாட்சி எதுவுமே தேவையில்ல. இத பார்த்ததுக்கு அப்புறமாவது அனாவசியமா அவங்க காதல்ல குறுக்கிடாம உன் மனச மாத்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஹேய் ஹேய், உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி.
என்னக்கா புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்க? வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? உங்க பேர் என்ன சொன்னீங்கக்கா? பவானிம்மா. வளர்மதி அக்கா சொல்லிதான் நான் இங்க வேலைக்கு வந்தேன். அவங்கள ஏமா அனுப்பிட்டீங்க? ஐயோ, வளர்மதி அக்காவை வேலையை விட்டெல்லாம் அனுப்பல. எங்க பாட்டி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளா போயிருக்காங்க. அவங்களுக்கு துணையா வளர்மதி அக்காவை அனுப்பி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓ அப்படிங்களாம்மா? பாட்டி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரும்போது இந்த வீல் சேர் துணை இல்லாம தானா நடந்து வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கும். அப்படி மட்டும் நடந்துட்டாங்கன்னா இந்த வீல் சேருக்கு வேலையே இல்லாம போயிடும். அத ஸ்டோர் ரூம்ல தான் போடணும். கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடுமா? சரி வாங்க, சாப்பிடுற நேரமாச்சு, டிஃபன் எடுத்து வைக்கலாம். சரிங்கம்மா. அம்மா, ம், என்னம்மா கேலண்டரே பாத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஆதியோட பிறந்த நாள் இல்லையா, அதான் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா நீங்க பர்த்டே செலிப்ரேஷன் தானே, அதுல கூடவா நல்ல நேரம் பாப்பீங்க? நந்திதா, ஆதியோட பிறந்த நாளைக்காக மட்டும் நான் நல்ல நேரம் பார்க்கல. நாளைக்கே ஆதிக்கும் ஸ்வேதாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். என்னம்மா சொல்ற? நாளைக்கே ஆதிக்கு என்கேஜ்மெண்டா? ஆமா. டே தம்பி, இந்த எமர்ஜென்சி என்கேஜ்மெண்ட் உனக்கு ஓகேவா? அதான் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆதி என்ன நினைக்கிறான்றத பத்தி இவங்களுக்கு கவலை இல்ல. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொன்னாலும் கேள்வி இல்லாம செய்யணும். இதோ இவனும் அப்படிதான் இருக்கான். அம்மா கிணத்துல குதிடானா கண்ணை மூடிட்டு குதிச்சிருவான். கட்டு 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 கரெக்டா சொன்னக்கா. சௌந்தர்யா, ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது கிணத்துல குதிச்சிருவான், ஆத்துல குதிச்சிருவான்னு எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஐயோ, நான் அதை ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இப்ப நீ எதுக்கு அதை வச்சுட்டு தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க?